ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தெய்வாதி தேவன் எனக்கு பாராட்டின இந்த நல்ல பெருமைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Jesus, hallelujah. இந்த திருச்சபை இதுவரைக்கும் நான் அறியாதவன். பேட்டர் ஐயாவை மட்டும் தான் எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஊழியம் இந்த இடத்திலே காணப்படுகிறதை நினைத்து நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். 34வது ஆண்டு நிறைவு விழா எவ்வளோ பெரிய கருவு இல்லையா? ஹல்லேலூயா. கடந்த 34 ஆண்டு காலம் ஆண்டவர் அவரை, அன்பான தெய்வ ஊழியரை அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். ஊழியம் என்பது ஒரு பஞ்சுமத்தை அல்ல, அது பல பாடுகளும் உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், செழிப்பான இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா சொல்லுவேன். தீ போன்ற சோதனைகள், தண்ணீர் போன்ற உபத்திரவங்கள், அவைகள் எல்லாம் கடந்து வரும் பொழுது, கடந்து வருவதற்கு ஒரு தெய்வ கருவை வேண்டும் இல்லையா? அவைகள் எல்லாம் கடந்து இன்றைக்கு மகிமையான ஒரு அட்மாஸ்பியர், நல்ல அருமையான ஆத்மாக்களோடு கூட இந்த ஊழியத்தை நடத்தும்படி ஆண்டவர் கருவை பாராட்டி இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் சொல்லிவிட முடியாது. இப்போதான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய கான்செப்ட் எல்லாம் என்னுடைய திருச்சபை, என்னுடைய சபை மக்கள், அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் தான். அதுக்கு மேலே நான் ரொம்ப தூரம்லாம் போனதில்லை. ஏதோ இந்த இடத்துல எல்லாமே புதிதாக இருக்கிறது. அருமையான ஐயா எப்படிதான் என்னை கண்டுபிடிச்சாரோ, பீட்டர் ஐயா அவர்கள் என்னை கண்டு, நீங்கள் தான் இந்த வருஷம் எங்களுடைய ஆண்டு விழாவில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. போகிற இடம் எப்படி இருக்கோ, நம்முடைய சபை என்றால் நம்முடைய மக்கள், நம்முடைய விசுவாசிகள் எப்படி வேணாலும் பேசிடலாம். இங்கே பாஸ்டர் பால் பிரபாகரன் ஐயா அவர்கள், ஆமாம், 34 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மிகவும் கர்த்தருடைய சமூகத்தில் அது பெருமைக்குரிய விஷயம். அல்லேலூயா சொல்லுவேன். ஆமென். ஆண்டவருடைய நாமத்தில் மகிமை உண்டாவது. எப்படியும் இந்த இடத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை அடியேன் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் பாராட்ட கருவிக்காக ஒரு விசி கூட கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை ரொம்ப சோதிக்க மாட்டேன். மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் முடிப்பீங்க? 10 மணியான பரவாயில்லையா? அதான் கேட்டேன். என்னங்க மணி இப்போ 8:05. இன்னைக்கு 7:30 கொடுப்பேன்னு சொல்றீங்க. எப்போ முடிக்கலாம் சொல்லுங்க. நான் ரொம்ப அதிக பிரசங்கிதமாக பண்ண மாட்டேன். சொல்லுங்க மேக்ஸிமம். என்னங்க? இல்லை, அதுதான் சொன்னேன். மேக்ஸிமம் என்ன டைம் குறிக்கிறீங்கன்னு கேட்டேன். சாரி. ஓகே ஓகே, 9 மணி முடிச்சிடலாம் ஐயா. ஓகே, மணி அப்போ 50 நிமிஷம். ஓகே, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இவர் ஓவர் பிரசங்கம் யோசிக்காதீங்க, அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். சமயத்துக்கு முடிக்கிறது தான். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கண்களை முடிச்சு போனோம். ஹல்லேலூயா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாக இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளில் இறங்குவதுமான எர்மோன் மலை மேல் சீயோன் மலையில் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒருமனப்பட்டு கூடுகிற இந்த இடம் தேவன் விரும்பி வாசம் பண்ணுகிற இடம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரினோடு பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் நல்ல ஒரு போதகருடைய நல்ல ஆலோசனைகளை, உபதேசங்களை கேட்டு பழகினவர்கள், இந்த நாள் எப்படி இருக்குமோ என்று சொல்லி அவரை யோசித்து வந்திருக்கலாம். நான் தாழ்மையோடு விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி எல்லாரும் நோக்கி பார்க்கலாமே. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஒரு ஆராதனைக்குள்ள தேவன் நம்மை நடத்தினார்கள் போதுகிறவர்கள். அதனை தொடர்ந்து நல்ல ஸ்பெஷல் பாடல்கள் கேட்டோம். கர்த்தருடைய ஆவியார் நம்ம அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்ல வாசிக்கிறோம். ஆமென். விடுதலையின் ஆவியானவர் நம்ம அசைவாடி கொண்டிருக்கிறபடியினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். பாடுவோமா? என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீரென்றால் என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றால் என் நோய்கள் உமக்கு மாத்திரம். மலைகளை பெயர்த்தீரென்றால் என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றால் என் நோய்கள் உமக்கு மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை எல்லாம் சேர்ந்து பாடுமா? என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீரென்றால் என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றால் என் நோய்கள் உமக்கு சத்தமாய். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என் தேவனுக்காக ஏதாகிலும் செய்திடுவார் உண்டாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவனுக்காக ஏதாகிலும் செய்திடுவார் உண்டாகிலும் என்னை மறப்பாடுகிறார் செய்து. என் தேவனுக்காக ஏதாகிலும் செய்திடுவார் உண்டாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவனுக்காக ஏதாகிலும் செய்திடுவார் உண்டாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் உண்டாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் உண்டாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் உண்டாகிலும் என்னை மறந்தது ஒருவர் கூட. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் உண்டாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. சத்தமாக ஒருவர் கூட. ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா
மியூசிக் இல்லாம 2 கரங்களை உயர்த்தி அசைத்து சத்தமாய் உண்மை மகிமை கொடுக்கிறோம். உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உண்மை மகிமை கொடுத்துகிறோம். ஒரு முறை கூட அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த இடத்தில் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த மகிழ்ச்சியான மாலை நேரத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிறிஸ்து என் ராஜா என்கிற இந்த ஜெப வீட்டின் 34வது ஆண்டினுடைய இந்த நிறைவு தினத்தில் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருவனப்பட்டு இந்த இடத்துல கூடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த நீ பாராட்டு நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறேன். என் நாமத்தினால 2-3 பேர் எங்கே கூடி வருகிறோம் அங்கே நான் அவர்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் மத்தியில் இருக்கிறவனாகவே இருக்கிறபடியாகவே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் உள்ள கருத்து நடுவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக எங்களோடு பேச வேண்டிய காரியங்களை பேசி இப்படி வல்லமையுள்ள நாமத்தை மேம்படுத்தும். இந்த ஆராதனை பொழுது சொல்லும் பொழுது நிறைவான ஒரு தேவ திருப்தியோடு மகிழ்ச்சியோடு கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வீராக. உமது நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா, சந்தோஷமாய் ஹல்லேலூயா, உற்சாகமாய் ஹல்லேலூயா, இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல அருமையான சபைக்கு ஒரு பெயர் ஷூட் பண்ணியிருக்காங்க. என்னங்க, கிறிஸ்துவே தேவன் கொடுத்த பெயர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போஸ்தல கிறிஸ்துவ சபை, இந்திய தேவ சபை, என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு போவாங்க, ஏதோ ஒரு சபைன்னு சொல்லி யோசிச்சுட்டு போவாங்க. பட் இந்த பேர் ரொம்ப கருத்துள்ள அர்த்தமுள்ள, அதை வாசிக்கிற பார்க்கிற எல்லாரும் அதை அறிக்கை பண்ணுறாங்க இல்லையா? கிறிஸ்துவே என் ராஜா. மனசுல பதியுமா இல்லையா? கர்த்தருடைய நாளில் கூட அது பேசணும் விசுவாசிக்கிறேன். அப்பா, கிறிஸ்துவ இந்த என்ன ரோடுங்க, பெரம்பூர் பகுதியில் சந்திர யோகி அந்த சமாதி வேட்டார் இல்லையா? சந்திர யோகி அந்த சபை பக்கமாக போனீங்க. கிறிஸ்துவே என்ன நம் ராஜா. ஆமா, அந்த ஒரு வார்த்தையை பார்த்தியே யோசிய, கொஞ்சமாவது யோசியா. உண்மையா கர்த்தருடைய நாளில் கனவு கேட்கப்படும் ரட்சிக்கப்பட ஜனங்கள். ஆண்டவருடைய நாமத்தில் மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கூடையிலே என்ன வார்த்தையை பேசலாம் என்று ஐயா சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. அவர் ஒரு பெரிய சபை, ஒரு மேய்ப்பெருக்கையில் இருக்கிறாரு. அவர் என்னை விட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாவே தெரியுது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. 34 வருஷம் இல்லைங்க இந்த ஊழியத்துக்கு முன்னாலே ஊழியம் பண்ணிருக்கீங்களா? ஹல்லேலூயா. 20-34. ஓகே, என்னை விட மிகவும் அருமையான கர்த்தருடைய தாசன் ஆவிக்குள்ளே உணர்கிறேன். நல்ல அறியாம சத்தியத்தை கேட்டிருப்பீங்க. ஒன்றும் பெரிய சத்தியத்தை கேட்க போறதில்லை, எல்லா சத்தியம் கேட்டிருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமே. இன்றைக்கு எதை பேசலாம் என்று சொல்லி இருதயத்தில் யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி பேசணும் இல்லையா? ஹல்லேலூயா. இது என்ன ஒரு கூடுகையா இருக்குன்னு யோசிக்கிறீங்க? 34வது ஆண்டு விழா. 34 ஆண்டுகளை முடித்து 35வது ஆண்டுல பிரேசிக் பண்ணிருக்கீங்க. என்ன ஒரு கூடுகையா இருக்கும்? தேங்க்ஸ் கிவிங் பிரேயர். சரியா இருக்குமா? சரியா இருக்குமா? எத்தனை பேர் அக்செப்ட் பண்றீங்க? சோ அதுக்கேற்ற ஆண்டவரை இந்த கூடுகைக்கு ஏற்ற ஒரு வார்த்தை வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்துல நான் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்க ஒரு வசனத்தை கொடுத்தார். அது சரியா இருக்கும்னு நான் விசுவாசித்தேன். எடுத்தவங்க சீக்கிரம் வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 23வது வசனம். Book of Psalm 50:23. சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை உரக்க வாசிக்கும்படி கேட்கிறேன். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்.
Once more please. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுங்க. எல்லாம் பைபிளை கொஞ்சம் மூடி வச்சுருங்க பார்க்கலாம். ஒரு கேள்வி கேட்பேன், ஐயா தப்பா இருந்துச்சுங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்க போகிற யார் சரியாக பதில் சொல்ல பார்க்கலாம். எல்லாம் மூடி வச்சுட்டீங்களா? இங்கே பாஸ்டர்ஸுக்கெல்லாம் அந்த கேள்வி கிடையாது, அவங்களாம் வல்லுநர்கள், கர்த்தர் நல்லவர். ஆமாம், எல்லாம் மூடி வச்சுட்டீங்களா? இங்கே பாருங்களா, அங்கே திறந்து வச்சுருக்காங்க. தயவு செய்து ஒரே நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் கூட இல்லை. ஓகே. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படு. எங்கள் சபையில் கேள்வி கேட்டே பாடிக்கிட்டேன், ஒன்று பண்ணுறது திருத்தவே முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான். கவனிங்க, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை என்னங்க வெளிப்படுத்துவன் என்று சொல்லுகிறான். இந்த வசனம் யார் குறிப்பிடுவது? சங்கீதக்காரனாகிய இதுங்க, சங்கீதக்காரனாகிய, சத்தமா சொல்லுங்க, சங்கீதக்காரனாகிய. நீங்க அப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஸ்டார்ட் பண்ணி விட்ட சங்கீதக்காரனாகிய. இப்ப எடுத்து பாருங்களேன், அது யார் எழுந்த சங்கீதம் பாருங்களேன். சங்கீதத்துக்கு மேல அடைப்பு குறியில எனக்கு இப்பதான் சொல்றீங்க. ஐயா உங்களை நான் கேட்கலையா? என்னங்க, ஆசாப் எழுதின சங்கீதம். பொதுவாகவே சங்கீதம்னு சொன்னாலே விசுவாசிகள் மட்டுமல்ல, அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் கூட தாவீது எழுதின 91ஆம் சங்கீதம், அது யார் எழுதுனது பாருங்க, ஈஸியா சொல்லிடுவாங்க. தாவீது எழுதின 91ஆம் சங்கீதம், தாவீது எழுதின 121ஆம் சங்கீதம் அப்படின்னு பிளாங்க அடிச்சிருவாங்க. தாவீது எத்தனை சங்கீதம் எழுதுனா தெரியுமா? சில காரியங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்க நிறைய உபதேசம் எல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கிறீங்க. ஆராதிக்கும் போதே பார்த்தேன், ரொம்ப அருமையா பாடுங்க, வர்ஷிப் பண்ணீங்க, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைகள். தாவீது எத்தனை சங்கீதம் எழுதியிருக்காரு? இப்படி எல்லாம் கேட்டா எப்படி பிரதர்? தாவீது 73. மறுபடியும் கேட்பேன், யாராவது சொல்றீங்களா பார்க்கலாமே. தாவீது சங்கீதம் மொத்தம் எத்தனை சங்கீதம்? மொத்த சங்கீதமே 23. அதான் கேட்டேன். மொத்த சங்கீதம் 150. இதுல தாவீது எழுதின சங்கீதம் 73. என்னங்க, நீங்க சொன்னாதான் நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது சொல்லுவீங்க. தாவீது எழுதின சங்கீதம். ஓகே. செகண்ட்லி, ஆசாப் எழுதின சங்கீதம் 12. 73 முதல் 84 முடிய. ஆல்சோ இப்ப வாசித்த சங்கீதம் 50ஆம் சங்கீதம். 73 முதல் 83 முடிய எத்தனை சங்கீதம்? என்னங்க இல்ல, எத்தனை சங்கீதம்? எத்தனை? how many? 73 83 வரைக்கும் 11 சங்கீதம். என்ன பார்த்துட்டீங்க? 11 சங்கீதம். 73 முதல் 81 வரைக்கும், 73 வரைக்கும் 11 சங்கீதம் பிளஸ் 50ஆம் சங்கீதம். எத்தனை சங்கீதம்? ஆசா 12 சங்கீதம். தாவீது 71 சங்கீதம், ஆசா 12 சங்கீதம். நீ கவுண்டே வாங்க. அதனை தொடர்ந்து கோராகின் புத்திரர் சிலர் கூட்டம் வருகிறது, அவங்க 10 சங்கீதம். என்னங்க, எத்தனை சங்கீதம்? 10 சங்கீதம். தாவீதின் குமாரனாகிய சாலோமோன் 2 சங்கீதம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 88ஆம் சங்கீதம் ஏத்தான் என்று சொல்லுகிற ஒரு மனிதர் எழுதியிருக்கிறார். 89ஆம் சங்கீதம் ஏமான் என்கிற ஒரு தேவ ஒளி எழுதியிருக்கிறார். 90ஆம் சங்கீதம் யாரா சொல்லுங்க பாருங்க, ஃபெமிலியர். 90ஆம் சங்கீதம் யார் எழுதின சங்கீதம்? என்னங்க, ஒரு கை தட்டுவோமே. நல்லா சொன்னாங்க, நல்லா சொன்னாங்க. கர்த்தர் கிளாஸ் எழுதிக்கிட்டோம். சரி, 88, 89, 90 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏமான், ஏத்தான், மோசே. சரியா? ஓகே. அதன் பிற்பாடு மொத்தம் எத்தனை வருஷம் நினைக்கிறீங்க? கால்குலேட் பண்ணலாமா? 73, 12, 2, 1, 1, 1 மொத்தம் 90. நீங்க சரியா சொல்றீங்க. 90 சொல்லணும், அப்படியே நீங்க மாறிட்டீங்க. 100 சங்கீதம். சரியா? என்ன 50 சங்கீதம்? என்ன சொல்லலாம்? பேரில்லா சங்கீதம். 100 + 50. ஒரு முறை சொல்லி பார்க்கலாமா? தாவீது எழுதின சங்கீதம் எத்தனை? ஆசா, கோராகின் புத்திரர், ஏமான், ஏத்தான், மோசே, சாலமோன். என்னங்க, பேரில்லா சங்கீதம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படு. 150 சங்கீதம். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, சங்கீதம் என்று சொன்னாலே சங்கீதக்காரனாகிய தாவீது, நீங்க சொன்ன பாத்தீங்களா, நீங்க சொன்னீங்க பாத்தீங்க, அதே மாதிரிதான். ஆனால் ஆசாப் இந்த பரிசுத்த வேதத்திலே 12 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். ஆசாப் ஒரு சாதாரண மனிதன் இல்ல. ஆசாப் ஒரு சிறந்த தேவனுடைய மனிதன். அவரை பற்றி 5 கேரக்டர் சொல்றேன், மறுபடியும் சொல்லணும்.
ஆசாப் ஒரு சிறந்த தேவனுடைய மனிதன் மட்டுமல்ல, இந்த ஆசாப் ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, இந்த ஆசாப் ஒரு ஞான திருஷ்டிக்காரர் மட்டுமல்ல, இந்த ஆசாப் ஒரு சிறந்த பாடகர் மட்டுமல்ல, இந்த ஆசாப் பாடகர் குழுவுக்கு தலைவர். சிலர் கவுண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப இது கேட்டு பார்க்கலாமா, சொல்லி பார்க்கலாமா? சத்தமா சொல்லணும், சரியா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசாப் எப்படிப்பட்டவர்? ஒரு சிறந்த தேவனுடைய மனிதன். இரண்டாவது ஆசாப் ஒரு தீர்க்கதரிசி. மூன்றாவது ஆசாப் ஒரு ஞான திருஷ்டிக்காரர். நான்காவது ஆசாப் ஒரு பாடகர். நல்லா பாடின. மூன்றாவது யார் பாடு? மூணாவது பாட்டு ஒரு 10 பாடினாங்க. தேர்ட் சாங் யார் பாடினீங்க? கொஞ்சம் பாட்டா, சாரி இல்லையா, போயிட்டாங்களா? நல்லா பாடினாங்க. நல்ல சிறந்த பாடகி. அது எல்லாரும் நல்லா பாடினாங்க. இதுல பெஸ்ட் அவங்க நல்லா பாடினாங்க. ஒரு சிறந்த பாடகர் மட்டுமல்ல, ஐந்தாவது ஆசாப் பாடகர் குழுவுக்கு தலைவர். ஆண்டவருடைய நான் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சங்களை உடைய இந்த ஆசாப், அவரை பற்றி யாரும் அதிகமா யோசிக்கிறது இல்லை. ஆனால் சிறந்த தேவ மனுஷர். அவர் தான் சொல்லுகிறார் 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்திலே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அவர் சொல்லுவது சரியா இருக்குமா? யோசித்து பாருங்க. இது அவர் எழுதின சங்கீதம். அவர் என்ன சொல்லுகிறார்? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சரியா இருக்குமா? அவர் சொல்லலாமா அப்படி? இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆசாப் ஒரு சிறந்த மனிதன், தேவனுடைய தீர்க்கதரிசி, அவர் ஒரு ஞான திருஷ்டிக்காரன். இவ்விதமான ஒரு டெசிக்னேஷனோடு இருக்கிறபடியினாலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை அவருடைய வாயாகவே இருந்து அவர் சொல்லுகிற காரியம். எப்படி எத்தனை புரிஞ்சு கொண்டீங்க? அதான் அந்த வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, தன் வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவது என்று யார் சொல்வது? கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவருடைய நாமத்தில் மகிமை உண்டாது. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு ஸ்தோத்திர பலி. எனக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணோம் இல்லையா? ஐயா அவர்களையும் இந்த ஊழியத்தை இத்தனை ஆண்டு காலம் எவ்வளவு அருமையாக நடத்தி வந்திருக்கிறார். நல்ல ஒரு சங்கீத பகுதியை வாசித்தாங்க. அவர் கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளதுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இங்கே ஆசாப் என்கிற தேவ மனுஷன் ஸ்தோத்திரத்தை ஒரு பலியோடு இணைத்து பேசுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் பிளஸ் பலி இஸ் ஈக்குவல் டு ஸ்தோத்திர பலி. sacrifice of thanksgiving. ஸ்தோத்திரத்தை இந்த ஆசாப் ஒரு பலியோடு இணைத்து பேசுகிறார். நம்ம எல்லாம் ஸ்தோத்திர பலி செலுத்துறோம் இல்லையா? ஸ்தோத்திர பலி செலுத்துறோமா ஆண்டவருக்கு? அருமை. ஐயா அவர் நல்ல ஒரு அந்நிய பாஷையில பாட்டு பாடுறாங்க. ரொம்ப புதுசா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. கர்த்தருடைய சமூகத்தை அதிகமா உணர்ந்தேன். நீங்க நல்ல கொடுத்தவங்க தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஒன்றும் காசு கொடுக்க வேண்டாம், சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. இந்த ஆசாப் ஸ்தோத்திரத்தை ஒரு பலியோடு இணைத்து பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு செலுத்துகிற இந்த ஸ்தோத்திரம் ஒரு பலியாக இருக்கிறபடினாலே, நாம் தேவனுக்கு செலுத்துகிற இந்த ஸ்தோத்திர பலி நம்முடைய உதடுகளில் இருந்து மட்டும் வருகிறதா இராமல் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதா இருக்கு. சில வாயிலேயே பேசி பார்த்தீங்க, வாயிலேயே நான் சொல்றது யாரோ சொன்னாங்க வச்சுக்கிட்டாங்க. சில வாயில சொன்ன ஸ்தோத்திரம் 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 இல்ல. அந்த ஸ்தோத்திர பலி எப்படி வர வேண்டும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுமே. நாம் தேவனுக்கு செலுத்துகிற இந்த ஸ்தோத்திர பலி நாம் வெறுமனே நாம் சொல்லாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாய் வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுமே. நாம் தேவனுக்கு செலுத்துகிற இந்த ஸ்தோத்திர பலி நாம் உதட்டளவில் வெறுமையாய் வராமல் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அது தியாகமாய் வர வேண்டும். நாம் தேவனுக்கு செலுத்துகிற இந்த ஸ்தோத்திர பலி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் வர வேண்டும். நாம் தேவனுக்கு செலுத்துகிற இந்த ஸ்தோத்திர பலி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு பிரியமாய் வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் இப்படி தியாகமாக, உண்மையாக, மனப்பூர்வமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் பொழுது அந்த ஸ்தோத்திர பலியை தேவன் அங்கீகரிக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தில் மகிமை உண்டு. அடுத்த ஒரு கேள்வி பாருங்களேன். நோவாவும் அவர் குடும்பமும் பேழைக்குள்ள இருந்தாங்க இல்லையா? எவ்வளவு நாள் இருந்தாங்க? சரியா கால்குலேட் நானும் பண்ணல, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். 1 வருஷத்துக்கு மேல இருந்தாங்க இல்லையா? நோவாவும் குடும்பமும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் 1 வருஷத்துக்கு மேல பேழைக்குள்ள இருந்தாங்க. ஓகே. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது ஆண்டவர் பேழையின் கதவை திறந்தார். அவர் தான் அடைச்சார், அவர் தான் திறக்கணும். அடைக்க இல்லையா? அது யாருமே திறக்க முடியாது. ஆண்டவர் அடைச்சார், அவர் தான் திறக்கணும். அல்லேலூயா சொல்லுவாங்க.
ஒரு நாள் திறந்தார். அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆதாம் அவருடைய மனைவி வேலைக்குள்ள எத்தனை பிரவேசித்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ உங்களை தான் கேள்வி கேட்கல, மன்னிப்பு தயவு செய்தீங்க, எனக்கு சந்தோஷம் தேவ பிள்ளைகளோட இப்படி பேசி இருக்கிறது. வேலைக்குள்ள எத்தனை பேர் பிரவேசிச்சாங்க? 8 பேர். ஃபேண்டாஸ்டிக். கை தட்டுவோமே, கை தட்டு. ஆமா, யார் யாருங்க? நோவா, மனைவி, 3 ஆண் பிள்ளைகள். பிள்ளைங்க பேர் என்ன? ஹalleluya. அப்படி 8 பேர் பிரவேசித்தாங்க. ஓகே, இப்போ கதவின் பேழையை திறந்தாச்சு, எல்லாரும் வெளியே வராங்க. இப்பதான் கேள்வி, வெளியே வந்த உடனே நோவா செய்த முதல் காரியம் என்ன? யாரோ அதை எடுத்துட்டாங்க. என்னங்க? பலி செலுத்தார். பலி செலுத்தணும்னா அதுக்கு என்ன வேணும்? என்னங்க? ஒரு பலிபீடம் கட்டி, நல்லா சொன்னாங்க, நல்லா சொன்னீங்க. ஒரு நல்ல ஒரு பலிபீடம் கட்டினா அவருக்கு பிரமாணம் கிடையாது, உடன்படிக்கை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. விசுவாசத்தினாலே நோவா ஒரு பலிபீடம் கட்டி அதிலே சுத்தமான சகல மிருகங்களில் சிலவற்றையும் சுத்தமான சில பறவைகள் சிலவற்றையும் தெரிந்து கொண்டு அந்த பலிபீடத்தின் மேலே தகன பலியாக பலியிட்டான். ஆண்டவர் என்ன பண்ணார்? வாசிக்கலாமா? வெரி குட். 21 ஆதியாகமம் 8:21. அப்பொழுது நோவா, அடுத்த வசனம் 21 தான் சொன்னேன். என்னங்க? சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அல்லேலூயா சொல்லுவோமே. அப்படின்னா என்னங்க? அவர் செலுத்தின பலி கர்த்தருக்கு பிரியமா இருந்தபடியினாலே முகந்தார். என்ன? அது ஸ்மெல் பண்ணார், அதை ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார். எதுக்காக சொல்லுகிறேன்? நாம் தேவனுக்கு செலுத்துகிற இந்த ஸ்தோத்திர பலிகள் அவருக்கு பிரியமா இருக்கணும். ஆகவேதான் மனப்பூர்வமாய் செலுத்தணும், உண்மையாய் செலுத்தணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செலுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடையவர்களே, இந்த பலிகள் என்று பார்க்கிறோமே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பலிகளை குறித்து அதிகமாக நாம் பார்க்க முடியும். எந்த புத்தகத்தில் பார்க்க முடியும்? பலிகளை குறித்து அதிகமாக பேசப்படுகிற புத்தகம் லேவியராகமம். நல்லா சொல்றீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும். இந்த லேவியராகமம் புத்தகத்திலே ஒரு 10 விதமான பலிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். பஸ்காவாகிய பலி, பான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி. நான் நினைச்சு அப்படியே என்ன கொண்டு வரேன், அவரை பார்த்துட்டு வருது. அல்லேலூயா. போஜன பலி, தகன பலி, சர்வாங்க தகன பலி, அஞ்ஞான பலி, சமாதான பலி, இன்னொரு ஸ்தோத்திர பலி. கிட்டத்தட்ட 10 சொல்லிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். இப்படிப்பட்ட 10க்கும் மேற்பட்ட பலிகளை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணமாக கொடுத்திருந்தார், கட்டளையாக கொடுத்திருந்தார். ஏன் இவைகளை கட்டளையாக கொடுத்திருந்தார்? ஜனங்கள் இந்த பலிகளை செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள். ஜனங்கள் இந்த பலிகளை செலுத்தி சமாதானத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஜனங்கள் இந்த பலிகளை செலுத்தி சாபம் நீங்கி சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். ஜனங்கள் இந்த பலிகளை செலுத்தி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோமே. இது யாருக்கு இது பிரமாணம்? பழைய ஏற்பாடு ஜனங்களுக்கு இல்லையா? அதை செலுத்தி சமாதானத்தை பெற்றுக் கொண்டார்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். இப்ப நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? எந்த காலத்தில் இருக்கிறோம்? புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம். இதுக்கு பேர் என்ன காலம்? என்ன காலங்க? புதிய ஏற்பாட்டு காலம் என்று சொன்னாலும் இது என்ன காலம்? கிருபையின் காலம். ரொம்ப நல்லா பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நல்ல ஒரு அருமையான தேவதாச வளர்ந்து வரீங்க. ஆண்டவருடைய நாமத்தில் இது கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் ஏன் இந்த பலியை செய்கிறது இல்லை? பழைய ஏற்பாட்டின் காலத்துல இவ்வளவு பலிகளை செலுத்தினாங்க. மறந்து விடக்கூடாது. நான் டாபிக் என்ன, செய்தியுடைய தலைப்பு ஸ்தோத்திர பலி. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல என்ன ஆயிற்று? நம்முடைய கர்த்தரும் ரட்சகரும் ஆண்டவரும் மீட்பரும் மெய்ப்பெருமா இருக்கிற நம் இயேசு கிறிஸ்து கொல்கதா வீட்டிலே கல்வாரி சிலுவையிலே நமக்காக மட்டுமல்ல அகில உலகத்திற்காகவும். 1 யோவான் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிமித்த செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தை சுமத்தி இருக்கிற கிருபாதார பலி. அல்லேலூயா சொல்லுமே. சர்வலோகத்தின் பாவத்தையும் நிமித்த செய்யும்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்கதா வீட்டிலே கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி பலியானார். எல்லாம் சொல்லுங்க, பலியானார். பழைய ஏற்பாடு காலத்துல இத்தனை பலிகளை செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்துல இந்த பழைய ஏற்பாடு எல்லா பலிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செலுத்தின எல்லா இந்த ஒரே பலிக்குள்ளே எல்லாமே அடங்கி விட்டது. மற்ற எல்லா பலிகளும் இதிலே மூடப்பட்டு விட்டது. இப்படி நாம் செலுத்த வேண்டிய ஒரே பலி
13:15 எபிரெயர். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த. 13:15 எபிரெயர். ஆகையினா சரி எல்லாம் சொல்லிட்டேன். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்தக்கூடாது. அப்போஸ்தலனாகிய தெசலோனிக்க விசுவாசிகள் எழுதும் பொழுது 1 சொல்லுகிற 5:18 எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து முன்பாக அவருடைய சித்தமாக இருக்கிறது. சோ நம்மை பற்றி தேவனுடைய சித்தம் என்ன? எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் அவரை ஸ்தோத்திரம் பண்ண. அதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற 34 முதல் வசனத்திலே சொல்ல ஆரம்பிச்சது. 34 சங்கீதம் இயேசுவே பார்த்து தானே படிக்கிறீங்க. அவங்க ஸ்பீடா எடுக்கிறாங்க அவங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் இருக்கும். ஸ்தோத்திர பலி செலுத்துறோமா? நீ புக்கை பார்த்து படிக்கிறது சொல்லல, இந்த 1000 ஸ்தோத்திர பலி அது சொல்லல. நம்முடைய உள்ளத்துல எப்பொழுதும் ஸ்தோத்திர பலி நிறைஞ்சு இருக்கணும். ராமேன் சொல்லுவோமே, சந்தோஷமா சத்தமா சொல்லுவோமே, ஒரு அலேலியா சொல்லுவோமே. ஸ்தோத்திர பலி செலுத்துறோமா? சில பிரதர்ஸை பார்க்குறேன், வாயே அசைக்கமா இருக்காங்க, பயமா இருக்குது. அப்படி சொல்றதெல்லாம் திட்டு விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதுதான் நம்மை கொடுத்த தேவனுடைய சித்தம், இஷ்டம், விருப்பம், ஆசை, பிரியம். நம்மை பற்றிய தேவ சித்தம் என்ன? எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யணும். சிலருக்கு ஸ்தோத்திரமே வராது, பார்த்தீங்களா? சிலருக்கு வரவே வராது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த மலை நினைச்சிட்டே பார்த்தீங்க, ஒரு மாடு பார்த்துருக்கீங்க. அதில் நம்மளே சொல்ல ரொம்ப நல்லவங்க. சிலருக்கு ஸ்தோத்திரம் சொன்னாலும் ஏன் தெரியுமா ஸ்தோத்திரம் வராது? இருதயத்தை நிறைவினால் தான். இருதயம் தேவ அன்பினால் நிறைந்திருக்குமே. ஆனால் வேத சொல்லுகிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:34 இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இதே வசனத்தை லூக்கா சுவிசேஷம் 7:45 வாசிக்க முடியும். அங்க வித்தியாசமா இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இந்த இருதயத்துக்குள்ள என்ன நிறைஞ்சிருக்கிறதோ, சிலர் சினிமா பாட்டை நிறைச்சி வச்சிருப்பாங்க, சிலர் மற்ற அந்நிய காரியங்களை தேவையில்லாத நிறைச்சி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வராது? ஸ்தோத்திரம் வராது. நீங்க நல்லா சொல்றீங்க, ஹல்லேலூயா, இவ்வளவுதான். நான் இவ்வளவு பெருமையை பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. எப்பொழுதும் தேவனுடைய உதவியில் ஸ்தோத்திர பலி வந்துட்டே இருக்கணும். இந்த ஸ்தோத்திர பலி வரல என்ன அர்த்தம் தெரியுமா? ரோமர் 1:21 வாசிக்கிறோம். அவரை அறிந்திருந்தும், அவரை தேவன் என்று அறிந்திருந்தும், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே என்னங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? வீணரானாங்க, வேஸ்டா போனாங்க. நான் சொல்றது உண்மை தானே? சரிதானே? நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். ஜீவனுள்ள ஒன்றான மெய் தேவனாகிய நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை சேவித்துக் கொண்டு இருக்கிறோம், அவரை தொழுது கொள்ளுகிறோம். நம்ம வாயில எப்போ என்ன வரணும்? ஸ்தோத்திரம் வரலைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஸ்தோத்திரம் வரலைன்னா அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? இங்கிலீஷே சொல்லிட்டு நல்லா இருக்குது, வேஸ்டா பண்ணுங்க. ஹல்லேலூயா. சிலருக்கு ஸ்தோத்திரம் பண்ண கூட சொல்ல மாட்டாங்க, பார்த்தீங்களா? நீங்க சொல்லுவீங்களா? 2 கையெடுத்து சொல்லணும். நீங்க ஒருவர் உங்களுக்கு பிரைஸ் எல்லாம் சொல்லும் பொழுது, அல்லது ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது நீங்க ரிப்பீட் பண்ணல அப்படின்னா ஆண்டவரை அவமானப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. அந்த ரோமர் சொல்லுகிற ரோமர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் 12:10 நினைக்கிறேன், கனம் பண்ணுகிறதுலே என்னங்க அப்படின்னா என்ன? முந்தினா நம்ம தான் முதல்ல சொல்லணும். அல்லேலூயா சொல்லுவேன். அவருக்கு என்ன நம்ம சொல்றது? என்ன யாராவது சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் சொல்லவே மாட்டாங்க. அந்த போடி பையன், அவனுக்கு நம்ம அவன் கூப்பிட்டு சொல்றதா பார்க்கலாம். அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். தெரியுமா உங்களுக்கு? நான் கடந்த வாரத்தில் யோசித்தேன் ஒரு வாக்குத்தத்த வசனத்துல. யோபு அதை இப்போ சொல்லணும்னு யோசிக்கவே இல்லை. யோபு புத்தகம் 7:18 17-18 வாசிக்கிறோம். அவர் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கும் நம்மை சிந்த வைப்பதற்கும் 18 வாசிக்கிறோம். காலையோடு விசாரிப்பது நல்ல விஷயம். காலையோடு விசாரிப்பது நல்ல விஷயம். ஓகே, என்னங்க என்ன பண்றாரு அவரு? எல்லாரும் சொல்லுங்க. நிமிஷத்தோறும்